அனைவருக்கும் வணக்கம். ஹெல்த் இன்சூரன்ஸில் கூட இவ்வளவு மோசடி பண்ணுவாங்களா அப்படின்ட்டு ஒரு அண்ணா சொல்லித்தான் எனக்கே தெரியும். ஆத்தூர் பக்கத்துல இருந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் ஒரு அண்ணா கேட்டிருந்தாங்க. நம்ம பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி நம்ம நிறைய பேருக்கு இப்போ போட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த இன்சூரன்ஸை பத்தி ஒரு விளக்கத்தை சொன்னாங்கன்னா, என்ன இப்படி ஏமாத்திட்டாங்கன்னா அதனால எல்லாரையுமே நம்ம சந்தேகப்பட வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. ஒரு 4 வருடங்கள் 22,000 ரூபாய் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒருத்தர்கிட்ட போட்டிருக்காரு. அவரு அதுக்கான டாக்குமெண்ட்டை கொடுத்துட்றாங்க. அந்த டாக்குமெண்ட் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டாக்குமெண்ட் நம்மளே இன்சூரன்ஸ் போட்டு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகி ஹாஸ்பிட்டல் போனா தான் அந்த டாக்குமெண்ட்டை நம்ம எடுப்போம். அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியும். அதே மாரி ஒரு 4வது வருஷம் அவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லாத சூழ்நிலையில போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இப்படி ஒரு பாலிசியே கிடையாது. இது டூப்ளிகேட் அப்படின்னு சொன்னோனே இவங்களுக்கு அதிர்ச்சி. அப்ப 4 வருஷத்துக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க? 4, 22, 80, 88,000 ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து இன்சூரன்ஸ் போட்டு அது வந்து டூப்ளிகேட்ன்னு தெரிஞ்சு அவங்களோட மனோநிலை எப்படி இருக்கு? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஃபேக் ஆப் நெறைய வந்திருக்கு. ஒரு பாலிசி போட்டு குடுக்குற மாரி ஆகட்டும், இல்ல பஜார்ல எப்படி எல்லாம் மட்டமானது விக்குதோ, அதே மாரி இது போன்ற ஆப்புகள்ல வர இன்சூரன்ஸ் எல்லாம் நீங்க போட்டு குடுத்துருவாங்க. அவங்க ஏஜென்சியா கூட இருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட பணத்த வாங்கிட்டு, ஒரு ஆப்ல இருந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் காப்பி எடுத்து உங்களுக்கு குடுத்துருவாங்க. அந்த மாரியெல்லாம் தயவு செஞ்சு போகாதீங்க. இப்ப நானே உங்ககிட்ட வந்து சொல்றேன், பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி நீங்க போட்டு குடுங்க அப்படின்ட்டு. சரி, இவங்க வந்து உண்மையான ஏஜென்சியா அப்படின்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? இனிமேல் ஏமாறாம இருக்கறதுக்கு ஒரு வழி உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். நான் கேட்கிறேன் அப்படின்னா, நான் உண்மையான ஏஜென்சி தானா? அந்த கம்பெனியோட ஏஜென்சி தானா? இல்ல ஹெல்த் இன்சூரன்ஸோட ஏஜென்சி தானா? அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யாரு உங்கள வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் போட சொல்லி கேட்கறாங்களோ, அவங்களோட பேன் நம்பர வாங்கி நான் சொல்ற வெப்சைட்ல அவங்க பேன் நம்பர போட்டீங்க அப்படின்னா, அந்த கம்பெனியோட ஏஜென்சி இவங்க தான். அவங்களோட கோட் வேர்டோட வரும். அப்படி வந்தா மட்டும் தான் அவங்க உண்மையான ஏஜென்சி. அது எப்படிங்கிறத விளக்கி சொல்றேன். வாங்க போலாம். உங்க போன்லயோ அல்லது பிசிலயோ கூகுள் ஓபன் பண்ணி IRDAI பேன் லுக்கப் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஒரு வெப்சைட், அதாவது இந்த மாதிரி வரும், ஆன்லைன் ஏஜென்சி லைசன்ஸ் அப்படின்ட்டு வரும். அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பக்கமே அது வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து உங்கள்கிட்ட ஏஜென்சியா நாங்க எடுத்துக்கிறோம், நாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு தரோம் அப்படின்னு யார் சொல்றாங்களோ அவங்களோட பேன் நம்பரை வாங்கி மேல பேன் நம்பர் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதுல போடுங்க. இப்ப என்னுடைய மனைவியினோட பேன் நம்பர் இதுல போடுறேன். ஏன்னா நாங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்ல கேலசியில எடுத்திருக்கோம், டிவிஎஸ் நிறுவனத்துல. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த நம்பரை, அது எல்லா இதுலயுமே வரும், அந்த நம்பரை ஃபுல்லப் பண்ணுங்க. ஃபுல்லப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க எந்த கம்பெனியின் கீழே ஏஜென்டா இருக்காங்க, என்ன இன்சூரன்ஸ் அவங்க போட்டு கொடுப்பாங்க, அவங்களோட லைசன்ஸ் நம்பரு, ஏஜென்ட் கோடு, அவங்க எப்போ இந்த லைசன்ஸ் வாங்கினாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இப்போ வந்திருக்கு பார்த்தீங்களா, என்னுடைய மனைவியோட பேன் நம்பர் கருணாம்பிகை, அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, எந்த இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் இது போட்டிருக்காங்க இருக்காங்க, அப்புறம் எதில் போட்டிருக்காங்க, கேலக்சியில் போட்டிருக்காங்க, ஏஜென்ட் கோட் நம்பர், எப்போ ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் அவங்க வந்து உண்மையான ஏஜென்சி. அவங்க போட்டு கொடுக்குற ஹெல்த் இன்சூரன்ஸு மட்டும்தான் உண்மையான இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்க. ஏமாந்தது அந்த ஒரு அண்ணாவாக இருக்கட்டும். இனிமேல் தயவு செஞ்சு யாரும் ஏமாந்துடாதீங்க. இப்போ நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஏஜென்ட்டோட பேன் நம்பரை வாங்கி இந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கன்னா உண்மையால் அவங்க ஏஜென்சியாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கும் கோடு வரும். இனிமேலும் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பாலிசி போடுங்க. தயவு செஞ்சு இனிமேலும் நீங்கள் யாருக்கிட்டையாவது கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இந்த 2020 பர்சனல் பாலிசி நீங்கள் எங்கிட்டயே போடணுங்கிற அவசியம் இல்லை. யாருக்கிட்டையாவது பக்கத்தில் யாராவது ஏஜென்சி இருந்தாங்கன்னா கம்பல்சரி போட்டு வச்சுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. 70 வயசு வரைக்கும் நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். ஆனால் ரினியூவல் பண்ணுறது நம்ம டெத் ஆகிற வரைக்கும் ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த பாலிசி கூட எப்போ வேணாலும் அவங்க நிறுத்தலாம். ஏன்னா நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய பேர் இந்த 2020 பாலிசியாக போட ஆரம்பிச்சிட்டிங்க. பெரிய பாலிசியெல்லாம் யாருமே அதிகமாக லைக் பண்ணாதனால கூடி சீக்கிரம் எவ்வளோ வேணாலும் நிறுத்தலாம். ஆனால் நிறுத்திட்டா புதுசாக தான் போட முடியாத தவிர போட்டுட்டு இருக்கிறவங்க கண்டினியூவாக இதே ரினியூவல் பண்ணிட்டு இருக்கலாம். நன்றி.